நாம் டெஸ்ட் 2ல் இருக்கக்கூடிய கெமிஸ்ட்ரி கொஸ்டினை கண்டினியூ பண்ணுறோம். ஃபஸ்ட்டு கொஸ்டின் பார்த்தீங்கன்னாக்கா மேட்ச் த ஃபாலோயிங் கேட்டிருக்கிறாங்க, மேட்ச் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. இங்கே லேமன் சீரிஸ், பிராக்கெட் சீரிஸ், பால்மார் சீரிஸ், பாச்சான் சீரிஸ் கொடுத்துருக்காங்க. இங்கே இன்ஃப்ராரெட்டு, விசிபிள், யூவி, மைக்ரோவேவ் கொடுத்துருக்காங்க. இந்த சீரிஸ் வந்து என்னென்ன வேவ்ஸை கொடுக்கும் அப்படின்றத நம்ம மேட்ச் பண்ணணும். ஃபஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்கா லேமன் சீரிஸ் பார்த்தீங்கன்னாக்கா இருக்கிற ஹை எனர்ஜி கொடுக்க போகுது. அப்போ ஹை எனர்ஜி அப்படின்னு பார்த்தோம்னாக்கா யூவி. அதுவே பால்மார் சீரிஸ் பார்த்தீங்கன்னா விசிபிள் ரேஞ்சில் இருக்கும். அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ப்ராக்கெட்டு, பாச்சான் இருக்குது. இந்த ப்ராக்கெட், பாச்சான் அண்ட் ஃபண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மூணுமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா இன்ஃப்ராரெட்டு. இதுலேயே கம்மியான எனர்ஜி இருக்கக்கூடிய, அதிக வேவ் லென்த் இருக்கக்கூடிய இன்ஃப்ராரெட்டை கொடுப்போம். அப்போ ஏ லேமன் சீரிஸ் இஸ் மேட்ச் வித் ஆர். அது மாதிரி பி ஃபண்டு வந்து ஏ, சாரி பி. அது மாதிரி பால்மார் வந்து விசிபிள் ரேஞ்சு, அது வந்து கியூ. அப்புறம் பாச்சான் சீரிஸ் பி வந்து அகைன், சாரி பாச்சான் சீரிஸ் டி வந்து அகைன் பி. இதுதான் இதுக்கான ஆன்சர். இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னாக்கா இந்த கரெக்ட் வேல்யூ ஆஃப் அயனைசேஷன் என்தால்பி ஆஃப் இந்த ஆர்டரில் கொடுத்துருக்காங்க. சிலிக்கா, பாஸ்பரஸ், குளோரின், சல்ஃபர்னு. ஆக்சுவலி இது பீரியாடிக் டேபிள் இருக்க ஆர்டரில் இல்லை. நம்ம பீரியாடிக் டேபிள் இருக்க ஆர்டரில் இருக்கணும்னா சிலிக்கா, பாஸ்பரஸ், சல்ஃபர், குளோரின் இந்த ஆர்டரில் இருக்கும். நம்ம லெஃப்ட்லேருந்து ரைட்டுக்கு வந்து பீரியாடிக் டேபிளில் போகணும்னு சொன்னாக்க ஆட்டமோட சைஸ் வந்து டிக்ரீஸ் ஆகுது, அந்த விட அயனைசேஷன் எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகணும் இல்லைங்களா? அப்போ லீஸ்ட் அயனைசேஷன் எனர்ஜி சிலிக்காக்கு இருக்கணும். அதை கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு பாஸ்பரஸுக்கு இன்க்ரீஸாக இருக்கணும். அதை கம்பேர் பண்ணும்போது சல்ஃபருக்கு இன்க்ரீஸாக இருக்கணும். அதை கம்பேர் பண்ணும்போது குளோரிக்கு இன்க்ரீஸாக இருக்கணும். ஆனால் இங்கே பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் மாறி இருக்கும். அது எப்படி மாறி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, பாஸ்பரஸ் எடுத்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னாக்கா அதில் அட்டாமிக் ஸ்ட்ரக்சர் வரைஞ்சோம்னு சொன்னாக்கா அது ஆல்ரெடி பார்ஷியலி ஃபில்டாக இருக்கும். அப்போ பார்ஷியலி ஃபில்டாக இருக்கிறதுல நாம் எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமானதாக இருக்கும். ஹாஃப் ஃபில்டு நேச்சராக பாஸ்பரஸ் இருக்கிறதுனால பாஸ்பரஸ் வந்து சிலிக்காக்கு, சாரி சல்ஃபருக்கு பின்னாடி போயிடும். இப்போ சல்ஃபர் அதோட ப்ளஸ்ஸு, பாஸ்பரஸ் அதோட ப்ளஸ்ஸு, குளோரின். இந்த ஆர்டரில் தான் நம்பர்ஸ் இருக்கணும். அவங்க கொடுத்துருக்க ஆர்டர் அதை இந்த நம்பர்ஸை நம்ம அரேஞ்ச் பண்ணிக்கணும். அப்போ பர்டிகுலர் அவங்க கேட்குறது என்னன்னா பாஸ்பரஸுக்கும் இந்த சல்ஃபருக்குமான ரிலேஷன் தான். பாஸ்பரஸ் ஹாஃப் ஃபில்டு அந்த வகையில் வந்து அதுலேருந்து எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணுறதுன்றது ஃபர்ஸ்ட் அயனைசேஷன் எனர்ஜி ஹையர் தென் தி சல்ஃபர். அதுதான் அவங்க கேட்டிருக்காது. அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டு இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணணும். Which of the following property of the alkaline earth metal increases from the beryllium to barium அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா பெர்லியம் வந்து உங்களுக்கு டாப்பில் இருக்கும். அல்கலைன் எர்த் மெட்டலில் பார்த்தீங்கன்னா பெர்லியம் டாப்பில் இருக்கும், பேரியம் பாட்டத்தில் இருக்கும். அப்போ கீழே வர வர பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஏற்கனவே என்ன பார்த்தோம், ஆட்டமோட சைஸு இன்க்ரீஸ் ஆகிட்டே வருது. அப்போ கீழே வர வர ஆட்டமோட ரேடியஸும் ஆட்டோமேட்டிக்காக சைஸ் இன்க்ரீஸ் ஆகுது, ரேடியஸும் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்றது. ஓகேங்களா? நம்பர் 1. நம்பர் 2 பார்த்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னாக்க அயனைசேஷன் எனர்ஜி என்னவாகும், கீழே வர வர ஆட்டம் சைஸ் இன்க்ரீஸ் ஆகுது, டிக்ரீஸ் ஆகும். அயனைசேஷன் எனர்ஜி டிக்ரீஸ் ஆகும். அது ஆன்சர் இல்லை. அடுத்து தேர்டு வந்து நியூக்ளியர் சார்ஜ் கொடுத்துருவாங்க. இப்போ நியூக்ளியோட சார்ஜ் அப்படின்றது என்னது, நம்பர் ஆஃப் புரோட்டான் பிரசன்ட் இன் நியூக்ளியஸ். இப்போ இதில் நம்பர் ஆஃப் புரோட்டான்ஸ் வந்து அதிகமாக இருக்கும், இதில் அதை விட கொஞ்சம் கம்மியாக இருக்கும், இது அதை விட கொஞ்சம் கம்மியாக இருக்கும், இது அதை விட கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அப்போ நம்பர் ஆஃப் புரோட்டான்ஸ் இங்கே அதிகமாக இருக்கிறதுனால நியூக்ளியர் சார்ஜும் அதிகமாக இருக்கும். அப்போ மேலேருந்து கீழே வந்தோம் அப்படின்னு சொன்னாக்க நமக்கு வந்து அட்டாமிக் ரேடியஸ் இன்க்ரீஸ் ஆகுது, அதே மாதிரி நியூக்ளியஸ் சார்ஜும் இன்க்ரீஸ் ஆகுது. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா அயனைசேஷன் எனர்ஜி வில் பி ஹையர் when the electron is removed from number 1 s orbital, number 2 p orbital, number 3 d orbital, number 4 f orbital அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ பார்த்தீங்கன்னாக்க இருக்கிறதுலேயே ரொம்ப குட்டியான ஆர்பிட்டால் வந்து எஸ் ஆர்பிட்டால். எஸ் ஆர்பிட்டாலில் மொத்தம் மேக்ஸிமம் வந்து 2 எலக்ட்ரான் இருக்க முடியும். மேக்ஸிமம் 2 எலக்ட்ரான் இருக்க முடியும். இதுலேயே காம்பாக்ட் சைஸ் ரொம்ப சின்ன சைஸில் இருக்கும். அப்போ இதுலேருந்து எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணுறது தான் அயனைசேஷன் எனர்ஜி ஹையராக இருக்கும். அப்போ எஸ் ஆர்பிட்டால் இஸ் த ஹேவிங்
ஹையர் அயனைசேஷன் எனர்ஜி அப்படின்ற கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னாக்கா த கரெக்ட் ஆர்டர் ஆஃப் அட்டாமிக் ஆர் அயனிக் ரேடியை இஸ் ஸ்காண்டியம், டைட்டானியம், vanadium, chromium, number 1. Number 2, cobalt, nickel, copper, zinc. Number 3, sodium, potassium, rubidium, cesium. Number 4, none of these கொடுத்துருக்காங்க. அப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா பீரியாடிக் டேபிளில் அவங்க கொடுத்துருக்க ஆர்டர் பார்த்தீங்க எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிறது வந்து ஸ்காண்டியம், நம்பர் 1 வந்து ஸ்காண்டியம் கொடுத்துருக்காங்க, அப்புறம் டைட்டானியம், அப்புறம் வெனடியம் அது கொடுத்துருக்காங்க, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குரோமியம் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இது பார்த்தீங்கன்னா 3Dயில் வரிசையாக இருக்கக்கூடியது. அப்போ நம்ம இங்கேருந்து இங்கே போனோம்னு வச்சுக்கோங்க, ஆட்டமோட சைஸ் என்னவாகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து டிக்ரீஸ் ஆகுது. அப்போ ஸ்காண்டியம் அதை விட பெருசாக இருக்கும், டைட்டானியம், அப்புறம் வெனடியம், அப்புறம் குரோமியம். இதுதான் ரேடியஸோட ஆர்டரு. இதுதான் கரெக்டான ஆன்சர். A 25 watts bulb emits a radiation of 300 nanometer. Then the number of photons emitted by the bulb in 1 second is அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ நமக்கு என்ன தெரியணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா எனர்ஜி E is equal to NHc/λ. இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா எனர்ஜிக்கு பதிலாக அவங்க பவராக கொடுத்துட்டாங்க. பவர் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 25 வாட்ஸ். 25 வாட்ஸ் பல்பு, 25 வாட்ஸ் பல்பு. ஓகேங்களா? இப்போ நமக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா அதோடைய ரேடியேஷன் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 300 நானோமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அப்போ லேம்டா எவ்வளோ கொடுத்துருக்காங்க? லேம்டா ஈக்குவல் டு 300 நானோமீட்டர். நானோமீட்டர்ன்றது 300 × 10⁻⁹ மீட்டர். இந்த 25 வாட்ஸ் நம்ம எப்படி எழுதலாம்? 25 ஜூல் பெர் செகண்ட் எழுதிக்கலாமா? ஓகேங்களா? அப்போ எனர்ஜி வந்து பெர் செகண்டுக்கு தான் ஆன்சர் கேட்டிருக்காங்க. அப்போ ஈக்கு பதிலாக நம்ம 25 ஜூல் பெர் செகண்ட் எழுதிக்கிறோம். அந்த வாட்ஸை 25 ஜூல் எனர்ஜி. ஓகேங்களா? ஆன்சர் வந்து பெர் செகண்ட் கேட்டிருக்காங்க. நம்பர் ஆஃப் நியூ இது நம்பர் ஆஃப் என்ன கேட்டிருக்காங்க, நம்பர் ஆஃப் போட்டான்ஸ் கேட்டிருக்காங்க. அப்போ ஹச் இங்கே கீழே வந்துடும். ஹச்ன்றது 6.6 × 10⁻⁻34. அதே மாதிரி சின்றது லைட்டோட வெலாசிட்டி இன் வேக்கப் 3 × 10⁸. ஓகேங்களா? ரைட். லேம்டான்றது 300 × 10⁻⁹ இப்படி இருக்க போகுது. இதுதான் என்ன. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம ரிசால்வ் பண்ணோம் அப்படின்னு சொன்னாக்கா நமக்கு எவ்வளோ வரப்போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா 3.733 × 10⁻19 வருது. 3.773 × 10⁻19 இதுதான் ஆன்சரு. எப்படி வருது அப்படின்னு கேட்டிங்கனாக்கா இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இந்த 34லேருந்து 8 கழிச்சிட்டோம்னு வச்சுக்கோங்க. ஏன்னா இது மைனஸில் இருக்குது, இது ப்ளஸில் இருக்குது. அப்புறம் வந்து இது 300, இது 25 இருக்குது. இதெல்லாம் கட் பண்ணோம் அப்படின்னு சொன்னாக்கா 300, இந்த 3 கட் பண்ணோம்னா இங்கே 100 ஆயிரும். 100ல் இந்த 2 0 கட் பண்ணோம்னா இங்கே 10⁻⁻7 ஆயிடும். ஓகேங்களா? இந்த 6.6ஐயும் இந்த 25 கட் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ரஃபாக கட் பண்ணோம்னா 4 6 6 4 6 24. ஓகேங்களா? அப்போ 4ன்னு மேலே ஆன்சர் வந்துடும். மேலே வந்து 4 × 10⁻4 × 10⁻⁻7 இருக்குது. இங்கே கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னாக்கா 10⁻ வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னாக்கா 10⁻26 இருக்குது. இப்போ 7 மேலே போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. அது 26 மேலே போச்சுன்னா ப்ளஸ் ஆயிரும். போச்சு அப்படின்னு சொன்னாக்கா 10⁻9 இருக்கு. அப்போ 4 × 10⁻19. அப்போ 4க்கு பக்கத்தில் எது கொடுத்துருக்காங்க ஆன்சரு? 10⁻19. ஆனால் கம்மியாக இருக்கணும். இங்கே 6.6 நம்ம 6ன்னு எடுத்துருக்குறோம். ஓகேங்களா? அப்போ கீழே வந்து பெரிய நம்பரு, மேலே சின்ன நம்பர் இருந்தால் ஆன்சர் வந்து சின்னதாக இருக்கணும். ஏன்னா அவங்க வந்து 4 விட கொஞ்சம் கம்மியாக இருக்கணும். அப்படி நம்ம கட் பண்ணி ஆன்சரை கொண்டு வந்துடலாம்.